இஸ்லாம் அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கி இஸ்லாம் ஒரு இனிமையான மார்க்கம். இஸ்லாம் இனிமையான மார்க்கம், ஒரு அழகான மார்க்கம், ஒரு அற்புதமான மார்க்கம். வல்ல ரஹ்மான் நம்ம கொடுத்தது இல்லையா இஸ்லாம் மார்க்கம். வல்ல ரஹ்மான் அன்பாளன், அருளாளன், கருணையாளன், கிருபையாளன், ரஹ்மத்துகள் நிறைந்தவன், பரக்கத்துகள் நிறைந்தவன், அன்பின் அரசன், ஆற்றின் அரசன், நீதியின் அரசன், நேர்மையின் அரசன். எல்லா புகழும் இறைவனுக்கே சொந்தம் இல்லையா. வல்ல ரஹ்மான் மிக சிறப்பானவன். எல்லா உயிர்களையும் படைத்து எல்லா உயிர்களுக்கும் உணவை கொடுக்கும் அற்புதமானவன், அதிசயங்கள் நிறைந்தவன் நம்ம ரப்பு இல்லையா. இஸ்லாம் ரொம்ப ஒரு இனிமையான மார்க்கம், ஒரு அழகான ஒரு அற்புதமான மார்க்கம். இஸ்லாம் ஒரு இனிமையான மார்க்கம். பாகம் 35. என்னுடைய சேனல் முஸ்லீம் சாங்ஸ், மதுரை சுலேகா பேபி. இந்த சேனல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல்லைக்கான அழுத்தினீங்கன்னா அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். எல்லா வீடியோஸையும் பார்த்து நீங்கள் மகிழ்ச்சி அடையலாம். தேங்க்யூ. இஸ்லாம் ஒரு இனிமையான மார்க்கம். இதில் என்ன பார்க்க போகிறோன்னு சொன்னால், இன்றைக்கி கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் அவங்க மன்னராக இருந்தாங்க இல்லையா, அப்போ நடந்த ஒரு நிகழ்ச்சி. கண்மணி நாயகம் இதில் இருக்காங்க. அப்போ அவங்கள தேடி சபையில் இருக்காங்க கண்மணி நாயகம். அப்போ அவங்கள தேடி ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் வர்றாங்க. அவங்க எங்கே இருக்காங்கன்னு கேட்டால், ஜைனப் பின்த் ஜக்ஸ் அவங்க மனைவி ஜைனப்னு இருந்தாங்கல்ல, ஜைனப் ரலியல்லாஹ் அவங்க வீட்டில் இருக்காங்க. 627 கிபி 627 அவங்களுக்கு நிக்கா முடிஞ்சிச்சு. இந்த சம்பவம் நடக்கிறது கிபி 628. சரியா. ஸோ கண்மணி நாயகத்தை தேடி வர்றாங்க. இவங்க இப்போ இவங்க மனைவி வீட்டில் தான் இருக்காங்க. ஜைனப் ரலியல்லாஹ் இருக்காங்கல்ல, ஜைனப் பின்த் ஜக்ஸ், ஜைனப் ரலியல்லாஹ் இருக்காங்களா, அவங்க வீட்டில் இருக்காங்க. அப்போ கண்மணி நாயகத்தை தேடி ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் வர்றாங்க. வந்தவுடனே அந்த மாதிரி என்ன விஷயம்னு சொல்லி கேட்குறாங்க கண்மணி நாயகம். அப்போ சொல்கிறாங்க, அந்த பெண்ணு சொல்லுது, இந்த மாதிரி நான் ஒரு விவசாய கல்யாணம் முடிச்சிருக்கேன். என் கணவர் ஒரு விவசாயம் பண்ணுறாரு. நான் மூத்த மனைவி, என் கணவருக்கு இன்னொரு மனைவி இருக்குது. என் தங்கையவே 2வது மனைவியாக அவர் கல்யாணம் பண்ணியிருக்காரு. எங்கள் அப்பா அம்மா கல்யாணம் முடித்து கொடுத்தாங்க அப்படியான்னு கேட்டுட்ருக்காங்க. அப்போது எங்கள் அப்பா அம்மா எங்கன்னா அப்பா அம்மா மௌத்தா போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, எனக்கு ஒரு வீடு, என் தங்கைக்கு ஒரு வீடு கொடுத்தாங்க அப்பா அம்மா. அதே மாதிரி விவசாய நிலமும் கொடுத்துருக்காங்க. அந்த விவசாய நிலத்தில் தான் என் கணவர் விவசாயம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த என் தங்கை மண்வெட்டி எடுத்து என்னுடைய கணவரை அடித்து கொண்டுட்டா, அவர் இறந்து போயிட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. என்னமோ சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் நாயகமே, என் தங்கை மண்வெட்டி எடுத்து அடித்து அவரை கொலை பண்ணிட்டா, அவர் இறந்து போயிட்டார். இவர்கிட்ட கூட கேளுங்களேன்னு சொல்லி பக்கத்தில் கூட்டு வந்துச்சுல, அவர்கிட்ட கேட்க சொல்லுது. அவர் சொல்கிறாரு, ஆமாம் நாயகமே, நான் யாரெல்லாம் நான் பார்க்கல, எனக்கு ஆள் தெரியாது. ஆனால் அவங்க ஒரு லேடி ஒரு பெண்ணு ஒரு பெண்மணி அவரோட தகராறு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு சிகப்பு கலர் சேலை கட்டியிருந்தாங்க. சிவப்பு கலர் சேலை கட்டிக்கிட்டு அவரோட தகராறு பண்ணுற மாதிரி தெரிஞ்சிச்சு. நான் பக்கத்து வயலில், என்னுடைய வயலில் அதை வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ அங்கேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இங்கே அவர்கிட்ட ஒரு பெண்ணு சிவப்பு சேலை கட்டியிருந்த பெண் தகராறு பண்ணுற மாதிரி தெரிஞ்சிச்சு. அதுதான் எனக்கு தெரியும். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் அலறல் சத்தம் கேட்டோன்னே நான் ஐயோ என்ன சத்தம்னு தெரியலேன்னு சொல்லி வேகமாக ஓடி போய் பார்க்கும்போது அந்த பெண்ணு ஓடி போயிடுச்சு. இவர் கீழே விழுந்துட்டார். கீழே விழுந்து அப்படியே ரத்த வெள்ளத்தில் அப்படியே இறந்து போய் கிடந்தார் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. அப்போ நீங்கள் ஆளை பார்க்கல, நீ எந்த பெண் அடிச்சிச்சு நீங்கள் பார்க்கல அப்படின்னு சொன்னால், இல்லை நான் பார்க்கல நாயகமே, ஆனால் எனக்கு சிவப்பு கலர் கட்டியிருந்த சேலை மட்டும்தான் எனக்கு அந்த பெண்ணு மட்டும் தெரிஞ்சிச்சு. இந்த பக்கம் தெரிஞ்சனால முகம்லாம் எனக்கு தெரியல, அந்த சிவப்பு கலர் சேலை மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. எந்த பெண்மணின்னு எனக்கு தெரியாது நாயகமேன்னு அவர் கேட்டால் சொல்லிட்டார். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் என்னம்மா சொல்கிறீங்க, உங்கள் தங்கச்சி தான் கொண்டு வச்சுன்னு சொல்கிறீங்களான்ட்டு. ஆமாம் நாயகமே, அவள் தான் கொண்டிருப்பா, இல்லை வேறு யார் கொள்ள முடியும் அப்படின்னு சொல்கிறான். எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது, அவளுக்கு தான் குழந்தையும் இல்லை அப்படின்னு அதையும் சொல்கிறான் இந்த பொம்பளை. அப்படியான்னு சொல்லிட்டு, சரி அப்போ போய் உங்கள் தங்கையை போய் கூட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ போய் அவங்க தங்கச்சியை கூப்பிட்டு வராங்க. கூப்பிட்டு வந்தோன்னே, ஏம்மா இந்த மாதிரி உங்கள் மேலே உங்கள் அக்கா குற்றச்சாட்டு சொல்கிறாங்களே என்னன்னு கேட்குறாங்க. ஐயோ இல்லை நாயகமே, நான் ஆண்டவனுக்கு பயந்து நடக்கிறவ, நான் அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டேன், நான் அந்த மாதிரி கொலை செய்கிற அளவுக்குலாம் நான் ஆள் இல்லை, நான் அல்லாவுக்கு பயந்து நடக்கிற பொண்ணு அப்படிங்கிற மாதிரி அது சொல்லுது. அப்போ கண்மணி நாயகம் சொல்கிறாங்க, என்னம்மா உங்கள் மேலே தானே சொல்கிறாங்க அவங்க அக்கா, நீங்கள் தான் கொலை பண்ணாதான். ஐயோ இல்லை எங்கள் அக்காவாச்சும் சமயத்தில் சத்தம் போட்டுரும், நான் அது கூட செய்ய மாட்டேன், அதுதான் தேவையில்லாமல் ஏதாவது சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கும், நான் அப்படி பொண்ணு இல்லை அப்படின்னு நாயகமே அப்படின்னு அந்த பெண்ணு சொல்லுது. அப்படியான்னு சொல்லிட்டு அப்போ நாயகம் சொல்கிறாங்க, சரி இந்த சிவப்பு சிலைன்னு பிரச்சனை வந்துச்சு இல்லையா, அது சொல்கிறாங்க. கண்மணி நாயகம் சொல்கிறாங்க, 2 பேர் வீட்லேயும் போய் சோதனை போட்டு இந்த சிவப்பு சிலை யார் வீட்டில் இருக்குதுன்னு பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க
கண்மணி நாயகி சொல்கிறாங்க போய் பார்த்துட்டு வாங்கன்னு. அப்போ காவலாளியெல்லாம் போய் அங்கே போய் பார்க்க போகிறாங்க. அங்கே தேடுறாங்க. அங்கே அந்த காலத்தில் இந்த பொட்டி தானே வச்சுருப்பாங்க, ட்ரங்கு பொட்டி மாதிரி இந்த மாதிரி. அப்போ பீரோலாம் இருக்காது இல்லையா, அந்த ட்ரங்கு பொட்டியில் தான் வைப்பாங்க பெரும்பாலும். மரப்பலகை மாதிரி செஞ்சுருக்கும், அது உள்ள இது மாதிரி இருக்கும். அதில் தான் துணிமணிலாம் வைப்பாங்க. அது திறந்து எல்லாம் பார்க்குறாங்க. 2 பேர் வீட்டுக்குமே ஆள் போயிடுறாங்க. அக்கா வீட்டுக்கும் தங்கச்சி வீட்டுக்கும் 2 பேர் வீட்டுக்கும் போய் தேடும்போது 2 பேர் வீட்லேயுமே சேலை இருக்குது, சிவப்பு கலர் சேலை. 2ம் ஒரே டிசைன் போட்டு ஒரே கலரில் சிவப்பு கலரில் இருக்குது. எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. நாயகமே 2 பேர் வீட்லேயுமே சிவப்பு கலர் சேலை இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது 2 பேர் வீட்லேயும் இருக்கா? ஆமாம். இல்லை என் கணவர் வந்து 2 பேருக்கும் ஒரே மாதிரி எடுத்து வந்தார் அப்படிங்கிற மாதிரி இந்த அம்மா சொல்லுது. யார்? அந்த மூத்த தாரமாக இருந்துச்சுல அந்த பொம்பளை. சரி, அப்போது 2 பேரும் சிவப்பு சேலை 2 பேர் வீட்லேயும் இருக்குது. அதை அப்போ வச்சு கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா சாட்சியை வச்சு தானே நிரூபணம் பண்ணணும். அதனால் கண்மணி நாயகி சொல்கிறாங்க, இந்த அவர் சொல்கிறாரு, இந்த அம்மா சொல்லுது, அவர் இறந்து போயிருந்தார்ல அவர் கணவர், அது சொல்லுது, இந்த மாதிரி கணவர் கீழே இறந்து கிடக்கும்போது நான் போய் பார்த்தேன், அவர் உடம்புல அந்த சட்டையே இல்லை, சட்டை பூரா ரத்தமாக இருந்திருக்கும்ல, இந்த புள்ள மண்வெட்டியை வச்சு மண்டையை உடச்சனால ரத்தமாக இருக்கும், அதனால் இந்த சட்டையை காணோம், சட்டை யார் கழட்டிட்டு போனானே தெரியல, அவர் போட்டு அந்த சட்டையெல்லாம் வெறும் உடம்பு தான் கிடந்துச்சு, கீழே வேஷ்டி உடுத்தியிருந்தார் அப்படின்னு சொல்லுது. என்னது சட்டையை காணாமா அப்படிங்கிறாங்க. ஆமாம், சட்டை இல்லாமல் தான் இருந்துச்சு, அந்த உடம்பை எங்கன்னா பொதுவான ஒரு வீட்டில் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லுது. அப்படியா? அப்போ சட்டை அப்போ எங்கே போச்சு? சட்டையை போய் தேடுங்க, 2 பேர் வீட்டுக்கும் போங்கன்னு சொல்லி ஆள் அனுப்புகிறாங்க. சட்டையை போய் தேடுங்க, எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லி திரும்ப 2 பேர் வீட்டுக்கும் ஆளுங்க போய் தேடுறாங்க. தேடும்போது என்னன்னு கேட்டால், சட்டை வந்து அந்த அந்த ரத்த கடை படிஞ்ச சட்டை இருக்கு இல்லையா, அந்த இறந்து போனார்ல அவர் சட்டை, அந்த சட்டை வந்து சின்னவர் தங்கச்சி அவள் வீட்டில் இருக்குது. அப்போ வந்து சொல்லுதுங்க, நாயகமே இது சின்னவ வீட்டில் தான் இருந்துச்சு, இந்த சின்ன தங்கச்சி இருக்குல்ல அது வீட்டில் தான் இருந்துச்சு, இந்த சட்டை ரத்தக்கரை படிஞ்சிருக்கு பாருங்கள் அப்படின்னு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. என்னது சின்ன இந்த பெண் வீட்டிலையா இருந்துச்சுன்னு கேட்குறாங்க. ஆமாம், இந்த பெண் வீட்டில் தான் இருந்துச்சு. பார்த்தீங்களா நாயகமே, இவ தான் அப்போ கொலை செஞ்சுருப்பான், நான் சொன்னேன்ல இவ தான் கொலை செஞ்சுருப்பான், இல்லாட்டி எப்படி சட்டை அவ வீட்டுக்கு போகும், அவ வீட்டுக்கு அதான் நடந்து போயிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்கிறான். என்னம்மா சொல்கிறீங்க, நீங்கள் என்னம்மா சொல்கிறீங்க இதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. வேறு எதுவும் சாட்சி இருக்காமன்னு, எனக்கு யாரும் சாட்சி இல்லை நாயகமே, எனக்கு அல்லா மட்டும்தான் சாட்சி, நான் என்ன செய்வேன், எனக்கு யாருமே இல்லை, நான் அந்த குற்றமே செய்யவே இல்லை, நான் கொலையே செய்யலை அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. அந்த 2வது தங்கச்சி இருக்குல்ல அது, அல்லா என்னை காப்பாற்றுப்பா, நான் என்ன செய்வேன், எனக்கு யாருமே இல்லையே ரப்பு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா அழுது புரண்டு கீழே சஜிதாவிலே விழுந்துருச்சு. கீழே மண்ணில் சுடுற மண்ணு தான் அது, அந்த மண்ணிலே விழுந்து ரப்பு என்னை காப்பாற்றுப்பா, உன்னை தவிர எனக்கு யாரும் இல்லையப்பா, நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி என் மேலே குற்றத்தை சுமத்துறாங்களே, நான் கொல்லலையே அப்படின்னு சொல்லுது அந்த அம்மா. அந்த சஜிதாவில் விழுந்து மன்றாடி கேட்குது. அந்த அம்மா வந்து ரொம்ப இபாதத்தாக, அல்லா மேலே ரொம்ப இபாதத்தாக இருக்கிற பெண்மணி அது. அப்போ கீழே விழுந்து சஜிதா பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கண்மணி நாயகம் குழம்பிட்டாங்க. என்ன இந்த பொம்பளை இது அவள் தான் செஞ்சுருப்பாங்குது, அது அவள் எனக்கு தெரியாதுன்னு அந்த அம்மா சொல்லுது அப்படின்னு. அப்புறம் அவங்களுக்கு தெரியுது, அவங்க மனசு ஆண்டவன் தெரியப்படுத்துகிறேன், இந்த பொம்பளை தான் செஞ்சிச்சு, மூத்தவ தான் செஞ்சான்னு. ஆனால் இருந்தாலும் அவங்க சொல்ல முடியாது இல்லையா, சாட்சிப்படி தான் விசாரித்து தண்டனை கொடுத்தாகணும். சாட்சி என்ன சொல்கிறாங்களோ அந்தப்படி தான் நம்ம தீர்ப்பளிக்க முடியும் இல்லையா. ஸோ என்ன பண்ணுறாங்க, கண்மணி நாயகி சரி என்ன நடக்குதுன்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு அந்த அம்மா, நாயகமே நான் இல்லை, என்னை நம்புங்க, நான் பண்ணவே இல்லை, நான் கொலை பண்ணவே இல்லைன்னு அழுதுட்டு கீழே பூமியில் அந்த தரையில் அந்த மண்ணில் தலையை வச்சு ஆண்டவன்ட்ட சஜிதா பண்ணி கேட்குது, ரப்பு என்னை காப்பாற்றுப்பா, நான் செய்யலையே இந்த குற்றம், யார் செஞ்சான்னு தெரியலையே, என்னை நீதான்ப்பா காப்பாற்றணும்னு சொல்லும்போது வல்ல ரஹ்மான் என்ன செய்யறான் தெரியுமா, அந்த சட்டை இருக்கு இல்லையா, அந்த ரத்த கரை படிஞ்ச சட்டை, அதையே பேச வைக்கிறான். அந்த சட்டை பேசுது, நாயகமே அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்லுது. எல்லோரும் இப்படி பார்க்குறாங்க, என்னோட சட்டை பேசுது, ஆச்சரியமாக இருக்கே அப்படின்னு பார்க்குறாங்க. வல்ல ரஹ்மான் சட்டை என்ன எது வேண்டாலும் பேச வைப்பான்ல, கல் மண் எது வேண்டாலும் பேச வைப்பான். ஏன்னா அவன் ஆற்றலுக்குரியவன் இல்லையா, வல்ல ரஹ்மான் பேராற்றல் உள்ளவன், கருணையாளன். அப்போ அவன் என்ன சொல்கிறான், அந்த சட்டை பேசுது, நாயகமேன்னு சொல்லிட்டு சலாம் சொல்லிவிட்டு நாயகத்துக்கு சலாம் சொல்லுது, இந்த கொலையை செஞ்சது அக்கா தான் அப்படின்னு சொல்லுது. இந்த அவரை கொண்டது வந்து அக்கா தான், தங்கச்சி இல்லை அப்படின்னு சொல்லிடுச்சு. சொன்னோன்னே எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமாக போயிடுச்சு. யாழ்லா ரப்பு நீ மிக உயர்ந்தவன்ப்பா, அந்த சட்டையே பேச வச்சுட்டியப்பா. சட்டை எப்படி பேசாதுல்ல, அதே அழகாக சொல்லிடுச்சு, இந்த கொலை பண்ணது இந்த மூத்த பெண் தான் அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக சொல்லிடுச்சு, அக்கா தான் தங்கச்சி இல்லைன்னு சொல்லிடுச்சு. அப்புறம் இந்த பொம்பளைக்கு உசுரே வருது, இந்த தங்கச்சிக்கு, ரப்பு உனக்கு ரொம்ப நன்றிப்பா, சுக்குர் அல்ஹம்துலில்லான்னு அது சந்தோஷத்தில் ஆண்டவனுக்கு நன்றி சொல்லுது. அப்போது கண்மணி நாயகி சொல்கிறாங்க, என்னம்மா இந்த சட்டையே சொல்லுது நீங்கள் தான் குற்றவாளின்ட்டு அப்படின்னு சொன்னால், அந்த பொம்பளை இல்லை அது எப்படி இவன் என்னமாச்சும் பண்ணி வச்சுருப்பா, மந்திரம் வேலை பண்ணி வச்சுருப்பா, அதனால அந்த சட்டை பேசும் அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா சொல்லுது. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி நாயகி சொல்கிறாங்க. இந்த பெண் காவலாளிகள் அப்போவுமே இருக்காங்க,
அந்த காலத்திலே ரசூல்லா காலத்திலேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்திலேயே இருந்திருக்காங்க பாருங்கள். பெண் காவலாளிகளை கூப்பிட்டு இவங்கள கூட்டிகிட்டு போய் எப்படி விசாரிக்கணுமோ அப்படி விசாரித்து கொண்டு வாங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மூத்த பெண் அக்காவை கூப்பிட்டு போக சொல்கிறாங்க. அக்காவை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. கூட்டிகிட்டு போய் ரூமில் வச்சு 4 போடு போட்டால் தான் சொல்லிடுவாள்ல எல்லா உண்மையும். அந்த காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போம்ல அடிக்கிறாங்க. அப்போ வந்து அந்த பாட்டிலில் வந்து கருந்தேல் வச்சுருப்பாங்களாம். அந்த கருந்தேலை வச்சு காட்டுவாங்களாம். நீ உண்மையை சொல்லு, இல்லாட்டி இந்த கருந்தேலை உன் உடம்புல விட்டுருவோம். அது விஷம் நிறைஞ்ச கருந்தேல், அது நான் கொட்டுச்சுன்னா நீ செத்து போயிடுவ. உண்மையை சொல்லிடு, உண்மையை சொன்னால் ஜெயிலுக்கு தான் போவ அப்படிங்கிற மாதிரி மிரட்டுவாங்களாம். அப்போ தானே இவங்க சொல்லுவாங்க. அதனால் ஸோ அப்படி கேட்டவுடனே இந்த அம்மா உண்மையெல்லாம் சொல்லிடுச்சு. ஆமாம், நான் தான் அடித்து கொண்டேன். எதுக்காக அடித்து கொண்டேன்னு சொல்லி காரணம் கேட்குறாங்க. அப்போ அந்த அம்மா சொல்லுது, இந்த மாதிரி என் தங்கச்சிக்கு வந்து எப்பவும் கொடுக்குற நெல்லோட கூட 5 மூடை கொடுத்துருந்தாரு. இது கோதுமை. எப்பவும் கொடுக்குற கோதுமை அளவை காட்டி 5 மூடை கூட கொடுத்துட்டாரு. நான் வீட்டில் இருக்கும்போதே சத்தம் போட்டேன், எதுக்கு அவளுக்கு கூட கொடுத்தீங்க? எனக்கும் அவளுக்கும் சரி பங்கு தானே வச்சு கொடுப்பீங்க. இன்றைக்கி இந்த தடவை என்ன அவளுக்கு 5 மூடை கூட கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லைப்பா, அது ஏழைகளுக்கெல்லாம் நான் சாப்பாடு கொடுக்க வேண்டியிருக்கு, அதில் ரொட்டிலாம் செஞ்சு ஏழைகளுக்கு கொடுப்பேன், அதனால் எனக்கு கோதுமை வேணும் அதிகமானு சொல்லிச்சு. அதனால் கொடுத்தேன். அதனால என்ன தப்பு, ஏழைகள் தானே கொடுக்குறா, கொடுத்துட்டு போகிறாளேன்னு சொல்லி கொடுத்தேன் அப்படிங்கிறாரு அந்த ஆள். சொன்னார் என் கணவர். அதெல்லாம் ஒத்துக்கிற முடியாது. ஏழைகள் கொடுக்குறா, யாருக்கும் கொடுக்குறா, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. எனக்கு 5 மூடைன்னா அவளுக்கு 5 மூடை தான், எனக்கு 10 மூடைன்னா அவளுக்கு 10 மூடை, அப்படி தானே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த அம்மா சத்தம் போட்டிருக்கு. அவர் சொல்லி என்ன தேவையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஒரு அடையை அடிச்சுட்டு போயிட்டார். அவர் வேலைக்கு போயிட்டார், விவசாயம் பண்ணுற வேலைக்கு போயிட்டார். அந்த விவசாய நிலத்துக்கு போயிட்டார் வேலை பார்க்கணுமேன்ட்டு. இந்த அம்மா என்ன செஞ்சிருச்சு, அங்கேருந்து அங்கே போயிடுச்சு. அந்த சிவப்பு சிலை கட்டின பொம்பளை இது தான், அந்த மூத்த பொம்பளை தான், மூத்த தாரம் தான். அது போய் சத்தம் போட்டிருக்கு. என்ன நீ வீட்டில் கேட்டதுக்கு அடிச்சு போட்டு வந்துட்டேன், நீ பாட்டுக்கு நீ என்ன சொல்கிறீங்க? ஐயா, உன்னோட பெரிய பிரச்சனையாக இருக்கேன், நான் தான் வீட்லேயும் சொல்லிட்டேனேம்மா, அந்த பிள்ளை வந்து ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்கணும், அதனால் எனக்கு வேணும், அதிகமாக வேணும்னு சொல்லிச்சுன்னு கொடுத்தேன். இப்போ நான் இங்கேயும் வயல்லே வந்து லாச்சார் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டவுடனே இந்த அம்மாவுக்கு கோவம் வந்துருச்சு. என்ன நீ இது பண்ணிக்கிட்டு இருக்க, எனக்கும் அவளுக்கும் ஒரே மாதிரி தானே கொடுப்பேன், இப்போ நான் கூடிடுச்சு அவளுக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்கு பார்த்துட்டு இருந்தேன். அவள் கோவம் வந்து மறுபடியும் அடிச்சிட்டார் ஒரு அடி. என்னடி ரொம்ப பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அடித்தோடனே இந்த அம்மா என்ன செஞ்சிருச்சு, அந்த பக்கத்தில் மண்வெட்டி கிடந்துருக்கு. அந்த விவசாய நிலம் தானே, அந்த மண் வெட்டுறதுக்கு மண்வெட்டிலாம் வச்சுருப்பாங்கல்ல, அந்த மண்வெட்டி எடுத்து ஒரு மண்டையில் ஒரே போட்டோன்னே இந்த ஆள் அப்படியே இறந்து போயிட்டார். மண்டையில் அடி போட்டோன்னே ஒரே ரத்த வெள்ளத்தில் கீழே விழுந்து மயங்கி விழுந்து இறந்து போயிட்டார். இதுதான் நடந்துச்சுன்னு அந்த அம்மா சொல்லிடுச்சு. யார் மூத்ததாரம் சொன்னோடனே சரின்னு சொல்லி வெளியே வான்னு சொல்லி கூட்டிகிட்டு வராங்க. கண்மணி நாயத்தை வந்து சொல்கிறாங்க, இதுதான் நடந்துச்சு, இந்த அம்மா உண்மையை ஒத்துக்கிடுச்சு, அதுதான் கொலை செஞ்சிச்சான் அப்படின்னு சொல்லி. என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டோன்னே, ஆமாம் இந்த மாதிரி நடந்ததெல்லாம் சொல்லுது அந்த அம்மா. அவங்ககிட்ட சொன்ன மாதிரி சொல்லுது. ஆமாம் நாயகமே, 5 மூடையை அந்த பிள்ளைக்கு கூட கொடுத்துட்டாரு, அதனால் நான் கோபத்தில் சத்தம் போட்டேன், என்னையவே அடிச்சிட்டாரு, வீட்லேயும் அடித்தாரு, திரும்ப விவசாய நிலத்தில் வந்து கேட்கும்போது இங்கேயும் அடித்தார். அதனால் எனக்கு கோவம் வந்து மண்வெட்டியில் எடுத்து அடித்தேன், இறந்து போவார் எனக்கு தெரியாது, அடித்தேன், அதில் இறந்து போயிட்டார். அப்புறம் அந்த சட்டை எப்படிம்மா அந்த தங்கச்சி வீட்டுக்கு போச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அந்த சட்டையை நான் தான் எடுத்துகிட்டு போய் சட்டையை கலட்டி, ரத்தமாக இருந்துச்சுல, சட்டையை கழட்டி அந்த பழியை அவன் மேலே போட்டுருவோன்னு சொல்லி கலட்டி நான் இந்த பக்கம் தூங்கிட்டு இருந்தான் முன்பக்கம், நான் பின்பக்கம் கதவை திறந்து உள்ளே போய் அந்த பொட்டிக்குள்ளே துணிமணி வைப்பால் அந்த பொட்டிக்குள்ளே வச்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி உண்மையை சொல்லிடுச்சு. அதனால் அந்த அம்மாவுக்கு தூக்கு தண்டனை. அந்த காலத்துலலாம் கொலை செஞ்சால் தூக்கு தண்டனை தான். இப்போமெல்லாம் விசாரணை அது இதுன்னு சொல்லி போட்டு கீழ்கோட்டு மேற்கோட்டு அந்த கோட்டு இந்த கோட்டுன்னு போயிட்டுருக்காங்க. அதெல்லாம் அப்போ கிடையாது. கொலை செஞ்சால் உடனே தூக்குதேன். ஏண்டா அப்போ தான் இந்த மாதிரி தீய செயல்கள்லாம் நடக்காது இல்லையா? அதனால் கொலைன்னு சொல்லி வந்துட்டாலே தூக்கு தண்டனை தான் கொடுப்பாங்க. அதனால் தூக்கு தண்டனை சொல்லிட்டாங்க கண்மணி நாயகம். இந்த பெண்ணுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கப்படும்னு சொல்லி. அதோட இந்த பிள்ளைய 2 பிள்ளை இருந்துச்சுல, ஒரு பொண்ணு ஒரு ஆம்பளை பிள்ளை ஒன்று, ஒரு பொம்பளை பிள்ளை ஒன்று இந்த மூத்ததாரத்துக்கு இருந்துச்சு. இந்த சின்ன தங்கச்சிக்கு வந்து குழந்தை இல்லை. ஸோ என்ன பண்ணுறாங்க கண்மணி நாயகம், இந்த 2 குழந்தையும் நீனே வளர்த்துக்கம்மா, நல்ல முறையில் வளர்த்துக்க, உனக்கு குழந்தை இல்லைல்ல, இந்த 2 பிள்ளைங்களும் அனாதையாக போயிடக்கூடாதுல்ல. ஏன்னா அவள் தூக்கு தண்ணியில் அந்த அம்மாவுக்கும் கொடுத்தாச்சு, அவங்க கணவரும் இறந்து போயிட்டார். அதனால் நீ வந்து நல்லபடியாக அந்த பிள்ளைகளை வளர்த்துக்க, உன் பிள்ளைய மாதிரி வச்சு பார்த்துக்க அப்படின்னு சொல்லி கண்மணி நாயகம் ஒப்படைக்கிறாங்க. நீ அல்லாவுக்கு பயந்து ஆண்டவனுக்கு பயந்து இந்த பிள்ளைய வளர்க்கணும், சரியாம்மா? எல்லா நாயுமே நான் நல்லபடியாக பார்த்துக்கிறேன், என் பிள்ளைய தானே, அது என் கணவருடைய குழந்தை தானே, என் குழந்தைய தானே, நான் நல்லபடியாக ஆமாம் ஆண்டவனுக்கு பயந்து நடக்கணுமா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா இப்படி பண்ணிச்சின்னு சொல்லி அந்த மாதிரிலாம் இந்த குழந்தை இடத்துல வெறுப்பெல்லாம் காட்டக்கூடாது, நல்ல முறையில் வளர்க்கணும், சரியா அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்க நாயுமே, நான் அதெல்லாம் எதுவும் செய்ய மாட்டேன், இந்த குழந்தை என்ன பண்ணும் பாவம், சின்ன பிள்ளையா அதுங்க, ஒரு 3 வயசு ஒன்று, 1 வயசு ஒரு பிள்ளை அப்படி. அதனால் என்ன நாயுமே நான் நல்லபடியாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுது அந்த அம்மா, சின்னது தங்கச்சி. சரின்னு சொல்லி கூட்டிகிட்டு போக சொல்லிடுறாங்க. இந்த குழந்தையில ஒப்படைச்சிட்டாங்க. இந்த விவசாயம் நல்லா வீடெல்லாம் இருக்குல்ல, நல்லபடியாக விவசாயம் பண்ணிவிட்டு இந்த குழந்தையில வளர்த்துக்கிட்டு நீ நிம்மதியாக இருந்துரு அப்படின்னு சொல்லி
சரிங்க நாயகமே அப்படின்னு சொல்லுது. இவரை வந்து இந்த இறந்து போனார் இல்லையா, அவர் ஒரு பொதுவான வீட்டில் வச்சுருந்தாங்கல்ல, அவர் நல்ல முறையில் அடக்கம் பண்ணணும்ல, நல்ல முறையில் அடக்கம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. கண்மணி நாயகம் வந்து சிறப்பான தீர்ப்பு சொல்லிட்டாங்க இல்லையா. வல்ல ரஹ்மானுடைய கருணையை பாருங்கள். அந்த அம்மா வந்து இந்த மூத்த அம்மாவுக்கு வந்து அந்த இபாதத்தெல்லாம் கிடையாது. முஸ்லீம்னு ஒரு பேருக்கு முஸ்லீமாக இருந்துக்கிட்டு அந்த தொழுகிறது, வணங்குறது, அல்லாஹ்வை நினைக்கிறது அந்த பேச்சே கிடையாது. இந்த சின்னது வந்து தங்கச்சி வந்து நல்லா அல்லாஹ் மேலே ரொம்ப பற்றா இருக்கும், ஆண்டவர் மேலே ரொம்ப பற்றா இருக்கும். அதனால் தொழுது வணங்கி நல்லபடியாக இருக்கிறனால, ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுத்துக்கிட்டு, இந்த மாதிரி நன்மையான காரியங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு நல்ல இபாதத்தாக இருந்தனால, அல்லாஹ் வல்ல ரஹ்மான் வந்து அந்த பொண்ணை வந்து காப்பாற்றினான் பாருங்க. அந்த சட்டையவே பேச வச்சான் பாருங்க. நம்ம சொன்ன மாதிரி கடவுளை நம்பினா கைவிடப்படாதுன்னு சொல்லுவாங்க. வல்ல ரஹ்மானை நம்ம நம்பினோம்னா நம்மளை எந்த நிலையிலும் நம்மளை கைவிட மாட்டான். உண்மை இல்லையா? அதனால் வல்ல ரஹ்மானை நம்ம இறுக்கி கட்டியாக பிடிச்சிக்கணும். நீ தான்ப்பா எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லி அவனே நம்ம இருக பற்றிக்கிட்டோம்னா அவன் நம்மளை கைவிட மாட்டான். அந்த அம்மா வந்து அல்லா நீ என்னை காப்பாற்றிருப்பா, எனக்கு யாருமே இல்லையே, நீ தானே ரப்பு, உனக்கு தெரியுமே நான் எந்த பாவமும் செய்யலை, எந்த குற்றமும் பண்ணலையே அப்படின்னு துவா பண்ணும்போது வல்ல ரஹ்மான் கருணையாளன் இல்லையா, அவன் உடனே அந்த சட்டையை பேச வச்சான் பாருங்க. அந்த நொடியிலே அந்த சட்டை பேசி பாருங்க. சுப்ஹானல்லாஹ், எவ்வளோ கிருபையாளன் நம்ம வல்ல ரஹ்மான், கருணையாளன். அப்படிப்பட்ட அந்த இஸ்லாம் மார்க்கத்தில் நம்ம பிறக்கிறதுக்கே நம்ம பாக்கியம் பண்ணியிருக்கணும் இல்லையா. இஸ்லாம் வந்து ஒரு இனிமையான மார்க்கம். வல்ல ரஹ்மான் நம்ம கொடுத்த அழகான ஒரு அற்புதமான மார்க்கம் இல்லையா. இந்த இஸ்லாம் ஒரு இனிமையான மார்க்கம். இந்த பகுதியில் நம்ம கண்மணி நாயகத்தோடைய வாழ்க்கையில் அந்த சம்பவத்தில் அவங்களோட இந்த காலத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை நம்ம பார்த்தோம். இந்த அருமையான வரலாறை சொன்ன எனக்கும், இதை அன்பாகவும் அழகாகவும் பொறுமையாகவும் இந்த கேட்ட உங்களுக்கும் எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் தருவானாகவும். ஆமீன் 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 யா ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.